ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசிக் மேக்ஸில் மல்டிப்ளிகேஷன் ரூல் அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன் சப்ராக்ஷன் ரூல். அடிஷன் சப்ராக்ஷன் ரூலில் சேம் சைன் வந்துச்சுன்னா நம்ம சேம் சைனை போட்டு ஆட் பண்ணணும். செகண்ட் ரூல், டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சுன்னா புட் கிரேட்டர் நம்பர் எதுவோ அதோட சைன் போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இது அடிஷன் சப்ராக்ஷன் ரூல். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் ரூலில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரூலோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். ஒரு நம்பருக்கு லெஃப்ட் சைட் எப்போவுமே ஒரே ஒரு சைன் தான் இருக்கணும். இப்போ 4 இருக்குது. 4க்கு லெஃப்ட் சைட் எந்த சைனுமே இல்லை. அப்போ எந்த சைனுமே இல்லாட்டி நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும்னா ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ +4 +6. அப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ரூல். அப்போ சேம் சைனாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், சேம் சைன் போட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், -4 -5. அப்போ இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் தான். அப்போ சேம் சைனாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், சேம் சைன் போட்டு ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு +4 -6. அப்போ டிஃப்ரெண்ட் சைன். அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா புட் கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டர் நம்பர், 6 தான் கிரேட்டர் நம்பர். 6க்கு லெஃப்ட் சைடு எனக்கு என்ன சைன் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுட்டு அந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணணும். 6ல் 4 போச்சுன்னா நமக்கு என்னது 2. ஓகே, அதே மாதிரி இங்கே -2 +7 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைனா கிரேட்டர் நம்பர் சைனை போட்டு நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ கிரேட்டர் நம்பர் எனக்கு என்னது 7. 7ஓட சைன் எனக்கு என்னது ப்ளஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்னது, 7ல் 2 போச்சுன்னா 5. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், -7 +5 டிஃப்ரெண்ட் சைனா. அப்போ கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ கிரேட்டர் நம்பர் எனக்கு என்னது 7 தான் கிரேட்டர் நம்பர். அதோட சைன் எனக்கு என்னது மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணி 7ல் 5 போச்சுன்னா எனக்கு என்னது 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிப்ளிகேஷன் ரூல் +4 +6 அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம இங்கே இன்டூன்னு இருக்குது. அப்போ 6 4s நமக்கு என்னது 24. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் எனக்கு என்னது ப்ளஸ். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்கள், -4 இன்ட்டு -10. 4 10s 40. மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னது ப்ளஸ். அதுக்கப்புறம் -5 இன்ட்டு +2. 5 2s 10. ஸோ 10 நான் போட்டுட்டேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எனக்கு என்னது மைனஸ். ஸோ -10. ஓகே, நெக்ஸ்ட்டு +7 இன்ட்டு -6. 7 6 42. ஸோ 42 நான் போட்டுட்டேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -42. ஓகே, இதுதான் மல்டிப்ளிகேஷன் ரூல். நெக்ஸ்ட், எப்போவுமே ஒரு நம்பருக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரே ஒரு சைன் தான் இருக்கணும். அப்படி நமக்கு 2 சைன் இருந்துச்சுன்னா நம்ம எந்த சைன் போடுறதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அப்படி 2 சைன் இருக்கும் போது அந்த சைனுக்கு மட்டும் நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு நம்ம போகணும். ஓகேவா, இப்போ இங்கே 5 இருக்குது, +5. ஓகேவா, நான் எந்த சிம்பிளுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம +5ன்னு எடுத்துக்கணும். ஸோ +5 நான் போட்டுக்கிறேன். இப்போ -11 இருக்குது,
அதுக்கப்புறம் அதுக்கு மைனஸ்க்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸும் இருக்குது. அப்போ 11க்கு லெஃப்ட் சைடு 2 சைன் இருக்குது. அப்போ நான் 2 சைன் இருக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு போகணும். சைனுக்கு மட்டும் மல்டிப்ளிகேஷன் ரூல் போகணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னது மைனஸ். ஸோ -11. ஓகேவா? இப்போ இது அடிஷன் சப்ராக்ஷன் ரூலா? அப்போ டிஃப்ரெண்ட் சைன் புட் கிரேட்டர் நம்பர் சைன். இந்த ரெண்டத்தில் எது கிரேட்டர் நம்பர்? 11. ஸோ 11க்கு என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 5ல் 11ல் 5 போச்சுன்னா நமக்கு என்னது? 6. ஸோ 6. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். -3 ப்ளஸ் -4 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு நம்பருக்கு லெஃப்ட் சைடு ஒரு சைன் தான் இருக்கணும். அதே மாதிரி -3க்கு லெஃப்ட் சைடு ஒரே ஒரு சைன் தான் இருக்குது. ஸோ -3 அப்படியே போட்டேன். ஆனால் இங்கே 4க்கு லெஃப்ட் சைடு 2 சைன் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் ரூல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னது? -4. அப்போ சேம் சைனா? அப்போ சேம் சைனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சேம் சைன் போட்டு ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். +16 ப்ளஸ் -7. ஓகேவா? அப்போ 16க்கு லெஃப்ட் சைட் ஒரே ஒரு சைன் தான் இருக்குது. ஸோ +16 நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 7க்கு லெஃப்ட் சைட் 2 சைன் இருக்குது. ஸோ சைனுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல் போகணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னது? -7. ஓகே, இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் ரூல். இப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ நம்ம கிரேட்டர் நம்பர் சைனை போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 16ல் 7 போச்சுன்னா எனக்கு என்னது? 9. நெக்ஸ்ட்டு -2 ப்ளஸ் -3. 2க்கு லெஃப்ட் சைட் ஒரு சைன் தான் இருக்குது. ஸோ அந்த நம்பரை நான் அப்படியே போட்டுக்கிறேன். 3க்கு லெஃப்ட் சைட் 2 சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னது? -3. ஓகே, சேம் சைன், புட் த சேம் சைன் அண்ட் ஆட் தி நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு -7 மைனஸ் +4. 7க்கு லெஃப்ட் சைட் ஒரு சைன் தான் இருக்குது. ஸோ -7 அப்படியே போட்டுக்கிறேன். 4க்கு லெஃப்ட் சைட் 2 சைன் இருக்குது. ஸோ சைனுக்கு நான் மல்டிப்ளிகேஷன் ரூல் போகிறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எனக்கு என்னது? -4. அந்த நம்பர் நான் அப்படியே போட்டேன். சேம் சைன். அப்போ சேம் சைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? சேம் சைன் போட்டு நம்ம ஆட் பண்ணணும். 7 + 4 எனக்கு என்னது? 11. ஸோ 11 -11. ஓகே, தேங்க்யூ.